ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால் நாங்களும் நல்லா இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நன்னாளில் உங்களுக்குன்னு ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறார். இந்த நாளில் திருப்தி இல்லாதபடி கவலையோடு, கண்ணீரோடு, குழப்பத்தோடு, வியாதியோடு, அங்கலாய்ப்போடு இருக்கிறேன் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ கர்த்தரோடு பேசுகிறார். அருமையான வசனத்தின் மூலமாக உன்னோடு பேசுகிறார். வேதாமத்தில் பார்க்கும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீ என்ன காரியத்தை ஆண்டவர்கிட்ட பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறியோ அந்த காரியத்தில் அவர் உனக்கு பதில் தருவது அதிக நிச்சயம் அல்லவோ? உங்கள் அப்பாட்ட கேட்டு எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்கும்போது என் பிள்ளை கேட்டுட்டான், இதை பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். அதே வேளையில் உன் தாயானோட இடத்துல அம்மா எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்கும்போது என் மகன் இதை கேட்டுட்டா கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, அப்போ பரலோகத்தில் ஒன்று அவருடைய சாயலாக சிருஷ்டித்த என் அன்பு ரட்சகர் உனக்கு என்ன தேவை என்பதை அவர் மறந்து விடுவாரோ? மறப்பதில்லை. அப்படியே தருவதற்கு அவர் நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். கலங்காதீங்க, விசுவாசத்தோடு இருங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, கலங்காதங்க. நீங்கள் வெறும் கையாக இருக்கன, எனக்கு ஒரு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்காதங்க. ஆண்டவர் இந்த நன்னாளில் நீங்கள் கேட்கணும், பரலோகத்தின் தகப்பனை நோக்கி கூப்பிடணும், முழங்கால் படிட்டு உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்த்து கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறான். பலவீனத்தில் பதில் தருகிற பலவீனத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறான். சுகம் தருகிற தேவனாக இருக்கிறான். விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறான். அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறான். அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறான். ஆனால் நம்ம தான் ஆண்டவர் நோக்கி கேட்க மாட்டேங்கிறோம். உடனே டாக்டரை உடனே போகிறோம். ஒரு பலகீனமா உடனே செல்லை பார்த்துட்டு எந்த டாக்டர் பெஸ்ட்டோ அவர்கிட்ட போகணும். என் அன்பு பிள்ளைகளை, உங்களை என்னையும் உண்டாக்கின பரம டாக்டர் அவர் பெஸ்ட்டான டாக்டர். அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள், அவர் உங்களுக்கு பெஸ்ட்டான வைத்தியம் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த நிமிஷமே உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஏன் கலங்குறீங்க? ஏன் மனம் தளர்றீங்க? விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? வேண்டினோரெல்லாம் வீடை பற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தா, பரதேசியா நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தா, பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தி. ஏன் எல்லோகேல் நான் உம்மை துதிப்பே. ஏன் எல்லோகேல் நான் உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கையிடல. மனுஷன்கிட்ட போய் ஒரு தயவு கேட்கறத விட ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கும்போது பரலோக தகப்பனிடத்தில் உங்கள் இருதயத்தை தாழ்த்தி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாக அவர் பதில் தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், தயவுள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதுங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நான் முழங்கால் பிடிட்டு பரலோக தேவனை பார்க்கணும். ஜெபிப்போமா? பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த நன்னாளுக்காக நன்றியப்பா. இந்த மகிழ்ச்சியின் நன்னாளில், இந்த மகிழ்ச்சியின் நாளில் ஆண்டவரே, ஆலயத்தில் போய் ஆண்டவரை தேடுகிறேன் அன்பு மகளே, ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறேன் அன்பு மகளே, இதோ ஆண்டவர் உன் அருகில் கடந்து வந்திருக்கிறார், உன் விண்ணப்பத்துக்கு பதில் தருவேன் என்று சொல்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிட்டதுனால அவர் உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்கிறார்.
உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் என்று சொல்கிறார். எத்தனை ஆண்டு காலம் ஆகிறதே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தேடுகிறேன, ஒன்று வாய்க்கலை என்று சொல்லி கலங்கிறியா மகளே? பரலோகத்தின் தேவனை நீ நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உனக்கு அவர் செம்மையாய் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மகனை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். உன் மகனுக்கு ஏற்ற மகளை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். அதே போல என் வீட்டில் இன்னொரு குழந்தை அழுகிற சத்தம் இல்லையேன்னு கலங்குறியா? அழகான குழந்தையை தந்து உன்னை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறான். இந்த நாளிலையும் கூட பல நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறேன். எவ்வளோ ஒரு நிந்த, மாமியாரால் நிந்த, மாமனாரால் நிந்த, கணவரால் நிந்த, சந்தேகத்தின் ஆவியினால் என்னை அடிக்கிறாரே, என்னை வேதனைப்படுத்துகிறாரே, என்னை துன்பப்படுத்துகிறாரே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? என்னால் எழுப்பி கூட நடக்க முடியலேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா? யார் என்னை விசாரிப்பா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? இதோ ஆண்டவர் உன் அருகில் கடந்து வந்திருக்கிறா, உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறான். நீ பரலோகத்தை மட்டும் பாரு, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பூமியை நோக்கி பார்த்து கொண்டு என் மனுக்குலங்கள் என்னென்ன வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறான். நாம தான் அவரை நோக்கி கூப்பிடணும். நிச்சயமாக அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். இதோ பதில் தருகிறார். பெரிய காரியங்களை செய்யுங்க என் அன்பு பிள்ளைகளை. உங்கள் நாமமாக ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடச்சி உயிருள்ள சாட்சியாக நிறுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.